தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செல்லுவோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் இருந்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஏசாயா 61 அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 61 அதிகாரம் முதல் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலை கூறவும் அவர் என்னை அனுப்பினார் என்று தேவகுமாரன் சொல்லுவதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தையை லூக்கா 4 அதிகாரத்தில் நம்ம 18வது வசனத்தில் இதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு நான் விடுதலையை கொடுக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சிறைப்பட்ட மக்கள், இந்த காலவேளையில் மறுபடியும் கவனிங்கள். சிறைப்பட்ட மக்கள் அவருடைய வாழ்க்கை சிறையிருப்பில் இருப்பதை போல அந்த வாழ்க்கையை சத்துரு மாற்றி வைத்திருக்கிறார். சிறையில் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி தன் சுயாதீனமாய் எதையும் செய்ய முடியாமல் கட்டுண்டவனாய் 4 சுவருக்குள்ள அடைப்பட்ட நிலைமையிலே இருக்கிறானோ, அதுபோல அநேக பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை போல இருக்கிறது. கர்த்தர் அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்தது ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு அல்ல, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. ஏனென்றால் அவருடைய ஜனங்கள், இருக்கிற எல்லா மக்களும் அவருடைய ஜனங்கள். இந்த ஜனங்கள் பிசாசினுடைய தந்திரத்தில் அவனுடைய வலையிலே விழுந்து அவர்கள் பாவத்திற்குட்பட்டு அவர்கள் சிறையிருப்பில் போனார்கள். தங்கள் ஜீவியம் சிறையிருப்புக்குள் போனது. அது நிமித்தமாய் அவர்கள் உபத்திரவங்களும் பாடுகளும் கண்ணீரும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கைகள் சிக்குண்டு போனார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்யவே, அவருடைய சிறையிருப்பை மாற்றவே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சொல்லுகிறார், நான் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, ஸ்தோத்திரம், எகிப்தின் சிறையிருப்பு. அவர்கள் எகிப்தின் சிறையிருப்பு என்பது அவர்கள் தேவனை அறியாத காலத்தில் அவர்கள் அங்கே சிறையில் இருந்தார்கள். எகிப்தின் சிறையிருப்பு என்பது தேவனை அறியாத காலத்தில் விக்கிரக ஆராதனைக்குள்ளே பாரம்பரிய பழக்கத்தில் அவர்கள் ஸ்தோத்திரம் முன்னோர்களின் பாரம்பரியத்தில் சிக்குண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் எகிப்தின் வாழ்க்கை. அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்தின் சிறையிருப்பை ஆண்டவர் மோசே என்பதான ஒரு தலைவனை கொண்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்களை விடுதலை ஆக்கி மேகத்தின் கீழே செங்கடலில் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாமல் ஸ்தோத்திர எகிப்தின் வாழ்க்கையில் இருந்தோம். விக்கிரக ஆராதனைக்குள்ளே, பாவத்திற்குள்ளே, உலகத்தின் பாரம்பரியத்திற்குள்ளே நம்ம சிக்குண்டவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு உலகத்தில் யாரெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது என்று கிராமங்களிலே தடுக்கிறார்களோ, அவர்கள் நமக்கு எதிராக எழும்பி கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்களோ, அடிக்க வருகிறார்களோ, அதைவிட மோசமானவர்களாக ஒரு காலத்தில் நாம் இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்துக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தது, கானான் தேசத்துக்குள் கொண்டு போனது போல ஆண்டவருடைய கிருபையினாலே, கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே அவர் நம்மை விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் நம்மை உட்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை எகிப்தின் வாழ்க்கை. அதற்கு பின்னால் அதிலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவர் நம்மை கானானுக்குள் கொண்டு வந்தார். அதே போலதான் இஸ்ரவேல் மக்கள் கானானின் வாழ்க்கைக்குள் வந்த பிறகு அவர்கள் மறுபடியும் பல ஆண்டுகள் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்தார்கள். ஆனால் செழித்து செல்வமாய் வாழ்ந்த காலங்களிலே அவர்கள் மறுபடியும் பின்மாற்றத்துக்குள் விழுந்து ஸ்தோத்திரம் விக்கிரகாராதனைக்காரர்களாக மாறி
எந்த பட்டணத்துக்குள் விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னாரோ அதே பட்டணத்துக்குள்ளே விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறினது மாத்திரம் அல்ல, அவர்கள் கர்த்தர் பரிசுத்தமாய் இருந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே அவர்கள் விக்கிரகத்தை கொண்டு நாட்டினார்கள். ஆகையினாலே கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் எழும்பி மறுபடியும் அவர்களை சிறையிருப்புக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தார்கள். இந்த 2 சிறையிருப்பை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, எகிப்தின் சிறையிருப்பு என்பது தேவனை அறியாத காலத்தில் இருந்த சிறையிருப்பு. ஆனால் இப்பொழுது பாபிலோனின் சிறையிருப்பு என்பது தேவனை அறிந்த பிறகு அவர்கள் துணிகரமாய் அவர்கள் பாவம் செய்ததினாலே உண்டான சிறையிருப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த 2 விதமான சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வெளியே வந்திருக்கிறோம். முதலாவது பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். அதற்கு பின்பு சிலர் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இந்த காலவேளையில் ஒருவேளை இன்னும் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்தால் தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, அந்த கட்டுகளை அறுத்து எரி, அதிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிற வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானசானம் எடுத்து விட்டோம், ஆனால் இன்னும் அடிமைத்தன வாழ்க்கை நம்மை விட்டு விலகாமல் இருக்குமானால் அது பாபிலோனின் சிறையிருப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் எகிப்தின் சிறையிருப்புக்கும் பாபிலோன் சிறையிருப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு கவனிங்க. எகிப்தின் சிறையிருப்பிலே ஆண்டவர் மோசையின் மூலமாக அங்கே பலத்த அற்புதங்களை செய்து எகிப்தின் விக்கிரகங்களுக்கு மேல் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து ஓங்கே உயர்த்தினாலும் பலத்த கரங்களில் அவர்களை வெளியே ஒரு செடியை பிடுங்கி எடுப்பது போல கர்த்தர் எடுத்து கொண்டு வந்தார். ஆனால் பாபிலோன் சிறையிருப்பு அப்படி அல்ல. அல்லேலூயாவா. பாபிலோன் சிறையிருப்பு அப்படி அல்ல. பாபிலோன் சிறையிருப்புக்கு இவர்கள் மனம் திரும்ப வேண்டியது இருந்தது. ஆமென் சொல்லுங்க. பாபிலோன் சிறையிருப்பில் இருந்ததான எஸ்ரா, நெகேமியா, தானியேல் போன்றவர்கள் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அவர்கள் கதறி அழுதார்கள், உபவாசம் பண்ணி கதறி அழுதார்கள். ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று அவர்கள் கதறி தங்களுடைய அந்த முன்னோர்களின் பாவங்களை அறிக்கையிட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லி இருக்கிறீரே, நாங்கள் மனம் திரும்பினால் மறுபடி நீங்கள் சிதறப்பட்ட தேசத்திலிருந்து மறுபடி நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னீரே என்று கதறி அழுது மனம் திரும்பினார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ எகிப்தின் சிறையிருப்பு வேறு, பாபிலோன் சிறையிருப்பு வேறு. எகிப்தின் சிறையிருப்பில் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு, ஏன்னா அறியாமல் இருக்கிறாங்க, கர்த்தர் வெளிப்பட்டு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் பாபிலோன் சிறையிருப்பு என்பது மனம் திரும்ப வேண்டியது இருந்தது. அல்லேலூயாவா. ஸ்தோத்திரம். தாவீது எப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு பெத்சேபாவுடைய பாவத்தில் விழுந்து 51ஆம் சங்கீதத்தில் மனம் திரும்பி கதறி அழுகிறானோ, அதுபோலதான் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் மறுபடியும் மனம் திரும்பி பாவரிக்கையிட்டு அதிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்படிப்பட்டதான சோத்திரம் சூழ்நிலைமையில் இருப்பீர்களே. ஆனால் நான் சொல்லுகிறேன், எகிப்தின் சிறையிருப்பு நமக்கு இல்லை, ஏன்னா அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளே இருந்தால் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் மனம் திரும்பணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகினாலே இந்த 2வது சிறையிருப்புக்குள் இருப்பீர்களே, ஆனால் இன்னும் அடிமைத்தன வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை, ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கையில் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவாராக. இன்னைக்கு மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஒரு தனி மனிதனுடைய சிறையிருப்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் எல்லாரும். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். போதும், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவின் சிறையிருப்பை குறித்து இந்த வசனம் எங்கே சொல்லுகிறது? அல்லேலூயா.
யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணாரா? மாற்றினார். யோபு சிறையிருப்பில் வாழ்ந்த காலம் 1 வருட காலம் என்று சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய 12 மாதங்கள், 360 நாட்கள். யூத காலண்டர் படி அவர்கள் 360 நாட்கள் அவன் சிறையிருப்பின் வாழ்க்கையில் வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்த மனுஷனை கர்த்தர் சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஏதாகிலும் யோபுவின் வாழ்க்கையில் இருந்தது போல இருக்குமானால் கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவாராக. இதை கேட்கிற எவ்விடத்திலும் இருந்து கேட்கிற யாரானாலும் இந்த செய்தியை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். 2 விதமான சிறையிருப்பை யோபு அனுபவித்தார் என்று காண்கிறோம். ஒன்று வெளிப்படையான ஒரு சிறையிருப்பு. அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவருக்கு மிகுந்த துக்கமும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் அவர் மாறினார். 2வது அவருடைய ஆவியில ஏற்பட்டதான வேதனை, அவருடைய ஆத்துமாவில் உண்டானதான துக்கம். இந்த 2 விதமான சிறையிருப்பிலே கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் யோபு வாழ்ந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு இருந்ததான ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது. அவைகளை அழிந்து போவதற்கு என்ன காரணம்? யோபு பாவம் செய்தாரா? யோபு ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக துன்மார்க்கமாய் வாழ்ந்தாரா? இல்லை. ஆமென், அப்படி வாழவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு நீதிமானும், அவன் கர்த்தருக்கு பயந்து, உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனை போல ஒருவனும் அவன் வாழ்ந்த காலத்தில் அவனை போல ஒரு நல்ல தேவ மனிதன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு சிறையிருப்பின் வாழ்க்கையா என்று நாம் கேட்டு ஆச்சரியப்படுவோம். ஆமா தானே? அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஏன் சிறையிருப்பின் வாழ்க்கை? முதல்ல சொன்னீங்க, தேவனை அறியாத காலத்தில் எகிப்தின் சிறையிருப்பு, தேவனை அறிந்த பின்பு பாவம் செய்ததுனாலே பாபிலோன் சிறையிருப்பு. ஆனால் யோபு இந்த 2மே செய்யலையே. தேவனை அறியாமலும் இல்லை, அவன் பாவம் செய்யவும் இல்லை, ஆனால் அவனுக்கும் சிறையிருப்பா என்றால் ஆமா. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் இதில் 2 காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று, இந்த யோபுவின் வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட கர்த்தர் இவனை சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன், ஒரு பிறவி குருடன் இயேசுவிடத்தில் வந்து சுகமாகிறான். அப்படி சுகமாகும் போது சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தினால இவன் குருடனாய் பிறந்தானா என்று கேட்கிறார்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நாம் எல்லாரும் கவனிக்கணும். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியாதி பாவத்தினால வந்தது என்று ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். 38 வருஷமா ஒருத்தன் வியாதியஸ்தனா இருக்கிறான். ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். பின்பு அவனை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமானாய், இனி அதிக கேடொன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். திமிர்வாதக்காரன் ஒருவனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவனை ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் இவனுக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ அவன் பாவத்தை தேவன் மன்னிக்கும் போது அவன் எழும்பி நடந்தான். சில வியாதிகளுக்கு பாவம் காரணமாக இருந்தது. ஆனால் இந்த மனுஷனை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர்கள் செய்த பாவமா என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் இவனிடத்தில் மகிமைப்படும்படி இவன் பிறந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் நாம இதில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள் நான் ஒரு பாவமும் செய்யலை, நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேன், ஏன் எனக்கு சிறையிருப்பு? ஸ்தோத்திரம். சில ஆண்டுடைய பிள்ளைகள் அதனால தான் அவங்க சோர்ந்து போகிறாங்க, தோற்று போகிறார்கள். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து அவர்கள் நின்று விடுகிறதுக்கு காரணம் இது ஒன்று, அறியாமையினால. ஏன் எனக்கு சிறையிருப்பு, ஏன் எனக்கு இந்த பாடுகள்?
ஆண்டவரே, நான் ஒரு பாவமும் செய்யலை, நான் குற்றமும் செய்யலை, எதனால எனக்கு இந்த பிரச்சனை என்று சோர்ந்து போகிற மக்கள் உண்டு. அவர்களுக்கு சொல்லுகிறேன், யோபு எந்த பாவமும் செய்யலை, யோபு எந்த குற்றமும் செய்யலை. ஆனால் ஏன் அவனுக்கு சிறையிருப்பின் வாழ்க்கை என்றால் ரெண்டே ரெண்டு காரியம்தான். ஒன்று, ஆண்டவர் உலகமெங்கிலும் மகிமைப்பட, யோபுவின் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். ரெண்டு, தன்னையே நம்பி இருக்கிற தன் தாசனை இந்த உலகத்திற்கு சாட்சியாக ரெண்டத்தனை அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ இந்த யோபுடைய வாழ்க்கை கொஞ்சம் வேகமாய் நான் கொஞ்சம் உங்கள் மனதில் ஸ்தோத்திரம் ஆழமாய் பதியத்தக்கதாக சொல்ல நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். அதற்கு இவனுடைய ஆஸ்திகள் என்று சொன்னீங்கன்னா, கழுதைகள் மாத்திரம் 500 கழுதைகள் இருந்ததா, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள். இது இல்லாமல் ஏர் மாடுகள் இருக்கு. ஆனால் அது கணக்கில் வரல. ஏர் மாடுகள் இருக்கிறது. இன்னும் அநேக மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அன்றைய காலங்களில் ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய ஐஸ்வர்யவான், மில்லியன் கணக்கில் உள்ளதான ஒரு பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யோபு. ஆனால் இவனுடைய வாழ்க்கை இத்தனை பெரிய ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவன் கர்த்தருக்குள் உத்தமமாய் வாழ்ந்ததுனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமாவா? அல்லேலூயா. அப்போ உத்தமனாய் வாழ்ந்தா சோதனையா என்று கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கிறேன். யோபு 1:9-10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பிசாசு ஒரு தப்பு கணக்கு போடுறான். நீங்க நல்லா கவனிங்க, ஒரு தப்பு கணக்கு போடுறான். என்ன அப்படின்னு கேட்டா, தேவன் அவனை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதுனால தான் அவன் ஆராதிக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? அவன் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறான். தேவன் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். அவருடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. அதனால தான் தேவன் என்ன பண்ணுகிறான்? ஆராதிக்கிறான், பயந்து நடக்கிறான், பக்தியா இருக்கிறான்னு சொல்றான். அல்லேலூயா. இவன் இப்போ தேவன் என்ன சொல்லுகிறார்? நோ. ஆமாவா? இவன் தேவன் சொல்லுகிற மாதிரி நாம இருக்கிறோமா, இல்ல சாத்தான் சொல்ற மாதிரி இருக்கிறோமான்னு கொஞ்சம் பாருங்க. சாத்தான் என்ன சொல்லுகிறான்? நீர் அவனை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர், அதனால் அவன் உம்மை ஆராதிக்கிறான், உமக்கு பயந்து நடக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ எடுத்து விட்டு அவன் ஒரு சல்லி பைசா இல்லாமல் அவனை தருத்திரனாய் நடு ரோட்டில் விட்டாலும் அவன் என்னை ஆராதிப்பான். சத்தம் வரலையே? நான் சொன்னது உண்மையா விளங்கிச்சு? அல்லேலூயா. இப்ப எந்த இடத்துல நாம இருக்கிறோம்னு பாருங்க. எந்த இடத்துல நாம இருக்கிறோம்? சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனை நல்லா வச்சிருக்கிறீர், அவன் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, வியாதி இல்லை, சுகமா இருக்கிறாங்க, ஒரு குறைவும் இல்லை, அதன் நிமித்தம் அவன் உம்மை ஆராதிக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இல்லை, என் பிள்ளைகள் என்னை அப்படி ஆராதிக்கிறவர்கள் அல்ல. பணத்தையும் காசையும் கொடுத்து, லஞ்சம் கொடுப்பதை போல கொடுத்து, இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் 500 ரூபாயும் ஒரு கோட்ரு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு கொடியை பிடித்து கொண்டு அவர்கள் இல்லையா, வெற்றி எனக்கு சொல்ல தெரியல எனக்கு, வாழ்க, ஓ கரெக்ட், வாழ்க, இந்த கட்சி வாழ்க, தலைவர் வாழ்க அப்படின்னு போயிடும். அது பணத்துக்காக போறது. என் பிள்ளைகள் அப்படி அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. என் பிள்ளைகள் நான் பணத்தை கொடுத்ததுனாலோ ஆசீர்வாதமா இருக்கிறதுனாலோ லஞ்சம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து என் பிள்ளைகளை நீ ஆராதிக்கல. அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ அழித்து போட்டாலும் அவர்கள் என்னை ஆராதிப்பாங்க. இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம். பவுல் சொல்லுகிறார்,
மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியமானாலும் வரும் காரியங்களானாலும் எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஆசீர்வாதத்தினால் வந்த மார்க்கம் அல்ல, இரத்தத்தால் வந்த மார்க்கம், மரணத்தால் வந்த மார்க்கம். எல்லாவற்றையும் இழந்து போய் அவர் சிலுவையில் தனிமரமாய் நின்று வந்த சம்பாதித்த மார்க்கம், இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட மார்க்கம். இது ஆசீர்வாதத்தை பார்த்து வந்த மார்க்கம் அல்ல. அல்லேலூயா. நான் இந்த காலவேளை சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, தேவன் எனக்கு நன்மை செய்யல, அதனால நான் கர்த்தரை சேவிக்க மாட்டேன், அதனால ஊழியம் செய்ய மாட்டேன், அதனால நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்க மாட்டேன், பக்தியா இருக்க மாட்டேன் சொல்லுவாயானால் பிசாசனுடைய அந்த வார்த்தையில நீ சிக்கி இருக்கிறாய் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயாவா. அந்த வார்த்தையின்படி நீ வாழ்கிறாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர், இழப்புகள் எதுவானாலும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதில்லை, ஆராதனை விட்டு பிரிப்பதில்லை, நான் கர்த்தரை கை கொண்டு வாழ்கிறதிலிருந்து என்னை பிரிப்பதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்தவம் என்றால் என்ன என்றால், எதை வேண்டுமானா நீ எடுத்துக்க. ஆண்டவர் சொன்னார், அவனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் நீ எடுத்துக்க, உன் கையில தர்றேன். அம்மா தானே, நான் அவனை உன் கையில தரேன். கர்த்தர் துணிந்து சொல்லுகிறார், என் பிள்ளை உன் கையில தரேன். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? படிக்காத ஒரு மக்கு பிள்ளைய ஆசிரியர்கிட்ட சொல்லி உங்க கையில தரேன், நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுங்க, கண்ணை மட்டும் வச்சுட்டு தோலை உரிங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கண்ணை மட்டும் வச்சுட்டு தோலை உரிங்க, என்ன பண்ணாலும் பண்ணுங்க. இதே நபரை, சரி இவன் படிக்கல, தப்பான பையனா வளர்றான், தப்பான ஆட்களோட சேர்றான், கெட்ட பையனை ஆயிட்டான், திருடுறான், இப்போ நிறைய பாவங்கள் தவறுகள் செய்கிறான். இவனை பிடிச்சி அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்து, ஒரு போலீஸ்கார்கிட்ட இவனை என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இருக்கிற போலீஸ்காரங்க பிள்ளை உயிரோட வீட்டுக்கு ஒரு மாதிரியே தெரியாது. அல்லேலூயாவா. அதை விட 1000 கொடுமையான போலீஸை விட மோசமான சாத்தான் அவன் கையில் கத்த சொல்றார், உன் கையில் தாரம்பா. இதெல்லாம் விளங்குது? சும்மா விடுவானா? யார்கிட்ட சொல்றார்? இவ்வளோ கொடிய பேச, எவ்வளவு தீமை செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வான் ஆண்டவரை மறுதலிக்கிறதுக்கு. ஆமா தானே? வசனம் இருக்குதா? 12 கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு போனான். அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. ஹலோ, இதுவரைக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால ஐஸ்வர்யம் பெருகிட்டு அது யோபுவின் கையில் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது யார் கையில் இருக்குது? அவன் ஆஸ்திகள் எல்லாம் 500 கழுதை உன் கையில், 7000 ஆடுகள் உன் கையில், 5000 ஒட்டகம் உன் கையில், வேலைக்காரர்கள் உன் கையில், அவனுடைய ஆஸ்திகள் சொத்துக்கள் எல்லாம் உன் கையில். போ, என்ன பண்ணிருப்பான்? அப்படியே கீழே பாருங்க, 13 வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இந்த செய்தி கேளுங்க, அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். யோபுக்கு இந்த செய்தி வருகிறது, அவர் கேட்கிறார். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். எவ்வளவு ஆடு? 7000 ஆடுகள். கீழே வாசிக்க மாதிரி, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சுகளாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படிக்கு வந்தேன் என்றான். இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஆஸ்திகள், சொத்துக்கள். இதை போனாலும் திரும்ப என்ன செய்யலாம்? சம்பாதித்து கொள்ளலாம். என்ன? கர்த்தர் கொடுத்தார்,
எல்லாம் போயிடுச்சு, திரும்ப சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் அடுத்த நியூஸ் வருது பாருங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் 18, வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினாலே அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அல்லேலூயாவா. சிறையிருப்பின் வாழ்க்கை துவங்குகிறது. சிறையிருப்பின் வாழ்க்கை ஆரம்பித்து எல்லா ஆஸ்திகளும் போயிட்டு, கர்த்தர் சொன்ன உன் கையில தரேன்னார், எல்லாம் எடுத்துட்டான். எதற்காக இதை செய்தான்? நோக்கம் என்ன என்றால் ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு காரியம்தான். நீர் அவனை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறீர், அவன் உம்மை ஆராதிக்கிறான், உம்மை பயந்து நடக்கிறான், உம்மை புகழுகிறான். ஆனால் இவைகளெல்லாம் நீர் எடுத்து விட்டால் உமக்கு முன்பாக அவன் உம்மை தூஷிப்பான், உம்மை குறை சொல்லுவான். ஆண்டவர் சொன்னார், உன் கையில தாரேன், நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் என் தாசனாகி யோபு என்னை குறை சொல்லவும் மாட்டான், என்னை தூஷிக்கவும் மாட்டான். ஆமாவா? ஆமான்னு சொல்ற பிள்ளைங்க நீங்க அப்படி வந்தா அப்படி எத்தனை பேர் இருப்போம்? ஏன் ஆண்டுடைய வார்த்தைகளை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் யோபுவின் சரித்திரம் வேதத்தில் இருக்கிறது? இன்னைக்கு எங்களை போல ஊழியக்காரர்கள் ஏன் பிரசங்கம் பண்ணுகிறோம்? நம்முடைய வாழ்விலும் இதே போல வருமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உறுதியாய் நிற்பதற்காக தான் இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே நீங்க கேட்கக்கூட இப்படி வருமா என்றால், எல்லாருக்கும் வரும் என்று நான் சொல்லலை, வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை. ஆனால் ஒருவேளை யோபுவுக்கு இப்படி வந்திருக்கலாம், நமக்கு வேறொரு வழியா வரலாம், வேறு விதமாக அது வெளிப்படலாம், வரலாம். எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் நாம் யோபுவை போல வாழத்தான் ஆண்டவர் இதை நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ பிள்ளைகள் மரித்து போனார்கள் என்று இந்த செய்தி கேட்கிறான். வருடத்தில் ஒரு தடவை ஒவ்வொரு 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளையுடைய பிறந்த நாள் வரும்போது அவர்கள் வீட்டில் என்ன செய்வாங்களாம், 10 பிள்ளைகளும் அவருடைய குடும்பமாக கூடுவாங்க. கூடி அந்த வீட்டில் அவங்க பெரிய விருந்து வைத்து கொண்டாடுவாங்களாம் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மூத்த மகனுடைய வீட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய மூத்த மகன் வீட்டில் வசனம் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் கவனிங்களேன். 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், அவன் குமாரர் அவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அந்த தன் நாளிலே என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அந்த பிறந்த நாள் வரும்போது அந்த யாருக்கு அந்த பிறந்த நாள் வருதோ அன்றைக்கு அவங்களுடைய நாள், அது மொத்த செலவும் அவர்களுடையது. 10 பிள்ளைகளை ஒன்றா சேருவாங்க, குடும்பங்கள் ஒன்றா சேருவாங்க, பெரிய விருந்து செய்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு பார்த்துதான் பிசாசு என்ன பண்ணான், ஒரு பலத்த காற்றை வீச பண்ணினான். வீடு இடிந்து விழுந்து 10 பிள்ளைகள், அவருடைய குடும்பம், பேர பிள்ளைகள் எல்லாம் மொத்தமாக காலி. இந்த செய்தியை கேட்ட உடனே இவன் பிசாசு என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? யோபுவின் அருகாமையில் நின்று அவன் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய எதிர்பார்ப்பு வந்து யோபுவின் வாயிலிருந்து குறை சொல்லணும், இல்லைன்னா தூசிக்கணும். அவன் பார்க்குறான். இப்போ நான் கீழே வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து, இப்போ சாத்தான் பார்க்குறானா, அவனை பாதிப்பு உண்டாயிருச்சு, யோபுக்கு பாதிப்பு உண்டாயிருச்சு, ஆரம்பிச்சுட்டான். என்ன செய்யறான்? எல்லாரும் செய்வதை போலவே சால்வை கிழிக்கிறான், வஸ்திரத்தை கிழிக்கிறான். ஏன்னா அந்த காலங்களில் துக்கம் வரும்போது அதை செய்வாங்களாம் பாருங்க. சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து, இதனுடைய அர்த்தம் என்ன? மொட்டை அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை. தன் தலையை சிரைத்து இதெல்லாம் செய்கிறான். இதெல்லாம் பிசாசு பார்க்குறான். உலகத்தான் செய்வதை போலவே செய்கிறான். மனிதர்கள் இழப்பு நேரிடும்போது என்ன செய்வாங்களோ அதை செய்கிறான். தலையை சிரைத்து தரையில விழுந்து, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
ரொம்ப துக்கம் தாழலை, பெரிய இழப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கூட சில நேரம் பார்த்துருக்கோம் தெரியுமா? தங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களை இழந்து விட்டால் தரையில் கிடந்து விழுந்து உருண்டு அழுகிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு பார்க்குறான், சட்டை வஸ்திரத்தை கிழித்தான், தலையை சிரைத்தான், கீழே விழுந்துட்டான், கடந்து புரண்டு அழுதுகிட்டு இருக்கிறான். இன்னும் செய்ய வேண்டியது ஒன்று தான், அந்த வாயினால் தோஷிக்கணும். அல்லேலூயாவா? ஆனால் அதற்கு மாறாக ஒன்று அங்கே நடக்கிறது. என்னவா? கீழே விழுந்து, சொல்லுங்க, கீழே விழுந்து பணிந்து. அல்லேலூயாவா? கீழே விழுந்து என்ன பண்றான்? கீழே விழுந்தவன் தலை குப்புற விழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். இப்போ நீங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கீழே விழுந்தவன் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான், பணிந்தன தொழுது கொள்ளுகிறான். தொழுது கொண்டு சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன். அல்லேலூயா. அவன் வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை, நான் தாயின் கற்பத்தில் நிர்வாணியாய் வந்தேன். ஆமென். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். இந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்குது சொல்லுங்க? இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இந்த அறிவு இல்லைன்னா இந்த வெளிச்சம், இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்குமானால் எதை குறித்தும் எது நம்ம விட்டு போனாலும் நாம் அதை குறித்து கலங்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இருதயத்தை அதன் மேல என்ன செய்யல? வைக்கல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகினால் உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. என்னை பார்க்கிலும் தன் மகனை ஆகிலும் மகளை ஆகிலும் மனைவி ஆகிலும் புருஷனை ஆகிலும் பெற்றோர்களை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. காரணம் என்ன? நம்முடைய இருதயங்களை அவைகள் மேல் வைக்கிறோம். குடும்பத்தில் ஞானமா இருக்கிறாங்களா, ரொம்ப டேலண்டா இருக்கிறாங்களா, அழகா இருக்கிறாங்களா, இருதயத்தை அதன் மேல வச்சிடுறோம். அதை இழக்கும் போது நம்மால என்ன செய்ய முடியல? அதை சகித்து கொள்ள முடியல. அப்ப நம்ம சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை யார் மேலாவது வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம இழக்கும் போது நம்முடைய இருதயத்தையும் சேர்ந்து இழக்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? இருதயத்தில் வச்சிட்டோம்னு சொன்னா அந்த இருதயத்தையும் சேர்ந்து அது வேதனைப்படுத்தி புண்ணாக்கி அதை இழந்து போகிறோம். அப்பொழுது இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வேறு விதமாய் வருகிறது. இருதயத்தின் நிறைவு அப்ப வேறு விதமாய் வருகிறது. இப்போ யோபு இத்தனை ஆஸ்தியையும் உடையவனாக இருந்து இழந்து போனாலும், 10 பிள்ளைகளையும் அவனுடைய மருமக்கள் பேர்போல எல்லாரும் இழந்து போனாலும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன? என் தாயின் கற்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன். ஆமென். நான் வரும்போது என்ன செய்யல? ஒன்றையும் இந்த வெளிச்சம் நமக்கு வரணுங்க. இன்னும் 2 வசனம் வாசிங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு வசனத்தினால ஒரு காரியத்தை ரொம்ப உறுதியாகாது. 2 வசனம் நமக்கு தேவை. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரசங்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல். இந்த சூழ்நிலைமையில யோபு தன் வாயிலிருந்து என்ன பேசல? மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லல. ஏனென்றால் அவனுடைய இருதயத்தில் வேறொரு அறிவு தெளிவு இருந்தது. என்ன தெளிவு இருந்தது? நான் தாயின் கற்பத்தில் இருந்து வரும்போது எப்படி வந்தேன்? பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். ஆமென் சொல்லுங்க. யார் சொல்றா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஐஸ்வர்யமாய் இருந்த சாலமோன் சொல்றான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருந்த பொன் அவனுடைய காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் மலை அளவு குமிச்சு வச்சிருக்கிறான். வெள்ளி கற்களை போல குவித்திருந்தான். அது ஒரு பொருளாக எண்ணப்படவே இல்லை. அப்படி இருந்த ஒரு ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் போவான். அவன் தன் பிரயாசத்தினால உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில எடுத்துக்கொண்டு. இந்த அறிவு யாருக்கு இருந்தது? யோபுக்கு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இது இருந்ததுனால தான் அவர் எல்லாவற்றையும் இழந்த போது தெளிவாய் சொல்லுகிறார்,
என் தாயின் கற்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்திற்கு போவேன். 1 தீமோத்தேயு அதே வாசித்துருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். உலகத்திலே சேம் வேர்டு இல்லையா, உலகத்திலே நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, இதிலிருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வெளிச்சம் நமக்கு இருக்குமானால் யோபுவை போல நாமும் சொல்ல முடியும், நான் இந்த உலகத்தில் வரும்போது நான் என்ன செய்யலை, என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போது யாராவது மோதிரம் போட்டு வந்தாங்களா சொல்லுங்க. அப்படி யாராவது மோதிரம் போட்டுட்டு வந்திருந்தா அவங்கள அடக்கம் பண்ணும்போதும் அந்த மோதிரத்தோட அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆமா தானே? ஏன்னா வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல, அதனால போகும்போதும் சில ஆட்கள் சொல்லுவாங்க, அருணாக்கயிறு வரைக்கும் அறுத்துட்டு தான் அனுப்புவான், அதை கூட போட மாட்டான், எல்லாவற்றையும் எடுத்துடுவான். அல்லையாவா? ரொம்ப அன்பு, ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோம், என் மனைவி எனக்கு பிரியமானவள், அதனால பரவாயில்ல, அவள் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நிறைய பவுனா போடுவா, அதனால் ஒரு பவுனை போட்டு அடக்கம் பண்ணிருங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாரான்னா போட மாட்டார். அல்லையா? ஒருவேளை தெரியாம ஒருவேளை வச்சிர அன்பினால அவர் போட்டுட்டாருன்னு சொன்னா அடக்கம் பண்ணவே ராத்திரி வந்து எடுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. அதனால யாரும் என்ன பண்ண மாட்டான், போட மாட்டான். ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு என்ன வெளிச்சம் வேணும், நான் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் இவ்விடத்துக்கு நான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை சொன்னார் பாருங்க. அதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய வெளிச்சம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தான் கொடுத்தார். நான் நிர்வாணியா வந்தேன், ஒண்ணுமே இல்லாம வெறும் கையா தான் வந்தேன். எல்லாவற்றையும் கொடுத்தவர் கர்த்தர். எத்தனை பிள்ளைங்க நீங்க அதை நம்புறீங்க? ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் நல்லா படிச்சிருக்கிறேன்னா ஆண்டவர் தந்த ஞானம். நீங்க நல்ல பட்டம் வாங்கி இருக்கிறேன், கர்த்தர் கொடுத்த ஞானம். நல்ல வேலையில் இருக்கிறேன், ஆண்டவர் தந்தது. நல்ல திறமையா வேலை செய்யறேன், கர்த்தர் கொடுத்தது. நல்ல வீடு இருக்கிறது, ஆண்டவர் தந்தது. நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்தது. அவர் கொடுக்கிறதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, எடுத்துக்கொள்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அவர் கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு காரணம் உண்டு. அப்போ இந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே அங்கேயே சாத்தான் தோற்று போனான். ஆமென். கர்த்தர் ஜெயித்தார், கர்த்தர் மகிழ்ந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மறுபடியும் போய் பிசாசு போய் மறுபடியும் ஆண்டவரை சந்திக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றார், முகாந்தரம் இல்லாமல் என் தாசனாகி யோபுவை சோதிக்கும்படி சொன்னாயே, பார்த்தாயா அவன் எவ்வளவு உத்தமமாக இருக்கிறான். இப்போ பிசாசு சொல்றான், அண்ணே ஆஸ்திகளை எல்லாம் தந்துடுவான், ஆஸ்திகளை வேணா கொடுத்துருவான், ஆனால் அவன் சரீரத்தை தொடுங்கிறான். பாருங்க, வாசிக்கலாமா? 4:5 வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் 4:5. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். இங்க நல்லா கவனிக்கணும். தோலுக்கு பதிலாக, ஹலோ, ஜீவனுக்கு பதிலாக. ஏன்னா அவன் தோல்ல ஒன்றும் வியாதி வரல, கவனிக்கிறீங்களா? அவன் தோல்ல வியாதி வரல, அவன் சரீரம் ஆரோக்கியமா இருக்கு. அந்த தோலுக்கு பதிலாக அவன் ஆட்டை கொடுத்துட்டான், மாட்டை கொடுத்துட்டான், அதனால அவனுக்கு ஒன்றும் வலிக்கல. ஆடு மாடு உயிர் தானே போச்சுது, அவன் உயிர் இருக்குதானே. பிள்ளைகள் உயிர் தானே போச்சுது, அவன் உயிர் இருக்குதானே. தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானா பாரு. ஆமென். எதை தொடும்? எலும்பையும். எலும்பை தொட சொல்றான். போன் கேன்சர் பார்த்துருக்கிறீங்களா? சில ஆட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பில் கேன்சர் வந்துச்சுன்னா எழும்ப முடியாது, படுக்க முடியாது, நடக்க முடியாது,
சில ஆட்கள் இன்றைக்கும் பாருங்கள், அவங்கள கொஞ்சம் நேரம் உட்கார முடியாது, முதுகு வலி, எலும்புகள்லாம் பயங்கர வலிகள். அதனால இப்படிப்பட்ட பிரச்சனையான்னு நினைக்காதீங்க. இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் மாற்றுவார். அப்போ அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். ஆமென். எத்தனை பேர் நீங்க தியானிச்சிருக்கிறீங்க? என்ன ஆகும் நினைக்கிறீங்க? போலீஸ்காரங்க கையில் போய் ஒரு நாள் விட்டு ஒரு திருடனை கொண்டு பிடிச்சு கொடுத்து பாருங்க. அல்லேலூயாவா. அப்புறம் பாத்ரூமில் விழுந்தா மாவு கட்டு தான். ஏன்னா இவங்களே காலை உடைச்சிருவாங்க. போலீஸ்காரமாக இருக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு தான் பேசுகிறேன். என்ன, அப்புறம் மாவு கட்டு தான். ஸ்தோத்திரம். அப்போ கொண்டு கையில் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஆனால் அதை விட எத்தனை போலீஸ்காரங்களை, 1000 போலீஸ்காரருக்கு சமம், அதெல்லாம் 1000 ரொம்ப கம்மிங்க. அந்த சாத்தான் கையில் கொண்டு கர்த்தர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிறான். என்ன நடந்திருக்கும்? அல்லேலூயா. அவன் சொன்ன மாதிரியே அவன் இந்த சரீரத்தில் கொப்பளை வந்துச்சு இல்லையா? இதை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சதையிலிருந்து வரலை, எலும்பிலிருந்து ஊன் இருக்கு இல்லையா, அந்த ஊனெல்லாம் வியாதியாய் மாறி அங்கேருந்து புடைச்சி வருதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சரீரமெல்லாம் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் பெரிய பெரிய பருக்கள் அப்படியே வந்துருச்சு. ஸ்தோத்திரம். கொடிய வியாதி. சாத்தான் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா என்ன நடக்கும் பாருங்க. உன் கையில் இருக்கிறான், ஜீவனை மாத்திரம் என்ன பண்ணு, தப்ப விடு, அவன் உயிரை மட்டும் எடுக்காத, உன் கையில் தார. அவன் சரீரத்தில் நீ எவ்வளவு துன்பத்தை கொடுக்க முடியுமோ கொடு. அல்லேலூயா. இதே பாடுகளைத்தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்னால நமது ஆண்டவர் சாஸ்தனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆமென். இந்த உலகத்தின் மக்களுடைய ரட்சிப்புக்காக தன் சொந்த குமாரனை சாத்தான் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. ஆமாவா? அல்லேலூயா. அவனை என்ன செய்ய முடியும்? தலையில் அந்த முள்முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முள் நீங்கள் இந்த வேலிகளில் இருக்கும் தெரியுமா, அந்த அந்த தாழ் பூனி சொல்லுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அதில் முள் இருக்கும். அது அந்த முள் மாதிரி ஒவ்வொரு செடியில் 2 இன்ச் இருக்குமா அந்த முள். அதை அந்த ஒரு கொடி மாதிரி அதை எடுத்து அதை கிரீடம், அந்த சுற்றி ஒரு கிரீடம் மாதிரி பின்னி தலையில் வைத்து கோலினால் அடிக்கிறான். அது அப்படியே முள்ளெல்லாம் உள்ளே இறங்கி ரத்தம் பீறிட்டு வருகிறது. 300 போர் சேவகர்கள், ரோம போர் சேவகர்கள் ரொம்ப கொடுமையானவங்களாம். அவங்களாம் ஒவ்வொரு ஆள் தான் ராட்சச மாதிரி செயல்படுவாங்களாம் அடிக்கிறதுக்குன்னே. அந்த வார் இருக்கும் நீளமாக, அந்த வாரில் நுனியில் மிருகத்துடைய எலும்பு துண்டுகளை கட்டியிருப்பாங்களாம், கொக்கிமா இருக்குமா போட்டு எலும்பு துண்டுகள். அதை வைத்து அடித்து அதை போய் அப்படியே சரீரத்தில் அப்படி உள்ள பதியுமா, பதிச்சு அப்படி பிடிச்சி இழுத்தா கிழிச்சிட்டு வருமா பாருங்க, சதையெல்லாம் அப்படியே கொத்து கொத்தா பிச்சுட்டு வருமா. சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்தவன் என்ன பண்ணிருப்பான்? ராம் முழுவதும் அடித்தார்கள். அத்தனை பாடுகளையும் ஆண்டவர் பட்டது யாருக்காக? அன்னைக்கு யோபு பாடுகளை சகித்ததை போல நீங்களும் நானும் பட வேண்டாம் என்பதற்காக இயேசு இத்தனை பாடுகளையும் பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பாடு அவர் சகித்தார். அத்தனையும் அவர் அனுபவித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபுடைய சரீரத்தில் புண்கள் அப்படியே கொப்பளித்து வெளியே வந்து உடைந்து சீலா வடிகிறது. அது அந்த எலும்புக்கு அந்த ஊனெல்லாம் கெட்டு போய் வெளியே வந்து நாற்றம் எடுக்கிறது. அதை அவனால் சகித்து கொள்ள முடியலை. வீட்டில் இருக்கலை. நீங்கள் நல்லா கவனிங்க. என்னுடைய உறவுகள், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அந்நியரானேன் என்று அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை அவனை அருவருக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாற்றம் தாங்க முடியல. ஏன்னா புழுக்கள் ஓடுகிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டிலிருந்து வெளியேறி ஒரு குப்பை மேட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. பெரிய ஐஸ்வர்யவான், கோடீஸ்வரன், செல்வமாய் வாழ்ந்தவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டார். அவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் அவன் வேதனைக்குட்படுத்தினான். அவன் நாவினால இந்த வேதனை தாங்க முடியாம என்ன செய்யணும்?
அவன் வாயினால தூஷிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பாடுகளை அனுபவித்தான். ஒரு காரியங்களை மறுபடியும் நான் சொல்றேன். அன்றைக்கு வேலைக்காரன் ஒவ்வொருவனா ஓடி வந்து தீமையான செய்தியை சொன்னான். இப்பொழுது சொந்த மனைவியை தூண்டுகிறான். ஜீவனுக்கு ஜீவனாக, சொந்த மாம்சத்திற்கு மாம்சமாக இருக்கிற அவனுடைய மனைவியை எழுப்பி விடுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. மற்றவங்க சொல்லுகிறதை விட குடும்பத்தில் யாராவது சொல்லுவது ரொம்ப நம்மை பாதிக்கும். அவள் மனைவி வந்து சொல்லுகிறாள், நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரா? அல்லேலூயாவா. ஏன்னா பிள்ளைகளெல்லாம் சாகும்போது, ஆடு மாடுலாம் சாகும்போது, அப்போ நீர் உத்தமமாக அப்பமும் ஜோம் பண்ணீர், அப்பமும் நீங்கள் ஆராதித்தேன், கர்த்தரை மறுதலிக்கல. இப்போ உமது சரீரத்தில் இத்தனை பாடுகள் பட்ட பின்பும் இன்னும் உத்தமமாக இருக்கிறீரா? எத்தனை பிள்ளைகளுக்கு ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பாடு வந்தாலும் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன், அவருடைய அன்பை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயாவா. அவருடைய ஆராதனை விட்டு விலக மாட்டேன். என்னுடைய மரண பரியந்தம், கல்லறையில் நான் சேருகிற வரைக்கும் என் நாசியிலிருந்து என் விசுவாசத்தை நான் விடப்போவதில்லை. அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வார்த்தையை அவன் ரொம்ப நேசிக்கிற மனைவி போய் சொல்லுகிறாள், இன்னுமா உத்தமமா இருக்கிறீர்? தேவனை தூஷித்து விட்டு. அந்த வார்த்தை அவ ஏன் சொல்லணும்? நீ நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னுமா உத்தமமா இருக்கிறீர், செத்து போயா அப்படியே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவ சொல்ற ஒரு வார்த்தை, தேவனை தூஷித்து. ஏன் அதை சொல்லணும்? யார் சொல்ல வைக்கிறா? ஏன்னா அவனுடைய சவாலே என்னதான்? தூஷிப்பான். ஏன்னா இப்போ அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், எல்லா நன்மை உடையவனாக இருக்கிறான், அதனால அவன் ஆராதிக்கிறான். எல்லா பாடுகளை கொடுத்து பாரும் தூஷிப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் அவன் என்ன சொன்னான் சொல்லுங்க? தன் மனைவியை பார்த்து, பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறாய். ஆமென். அவருடைய கையிலிருந்து நன்மை பெற்ற நான் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இப்பொழுதும் தன் வாயினால் யோபு பாவம் செய்ய. அல்லேலூயாவா. அடுத்தது நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகுது, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அடுத்தது 3 நண்பர்கள் வராங்க. 2ஆம் அதிகாரம் நீங்கள் அப்படியே வாசிக்கணும். 3 நண்பர்கள் வராங்க. இந்த 3 நண்பர்களும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொன்னார்களா என்றால் இல்லை. 3 நண்பர்களும் அவனை என்ன செய்கிறாங்க? அவனை குறை சொல்லி, குற்றம் சொல்லி அவனை மறுபடியும் குத்திக்கிட்டே இருக்கிறான். 3 நண்பர்கள் வந்து சொல்கிறான், நீ பாவம் செய்திருப்ப, மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய ஆறுதல் சொன்னேன், மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப வார்த்தையினால தாங்கினாய், இப்போ உமக்கு பாடுகள் வந்த உடனே நீ ரொம்ப என்ன செய்ய முடியல, உமால தாங்க முடியல என்று அந்த நண்பர்கள் அவனை போட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் அந்த 3 நண்பர்களை குறித்து வாசிக்கிறோம். எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க என்பது 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5 முதல் 9 வசனங்களை வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 9 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க. இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். இது யார் பேசுறா? எலிப்பாஸ்ங்கிற நண்பன் சொல்றான். ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளில் உத்தமமும் உம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டியது அல்லவோ? மனைவி சொன்ன மாதிரியே சொல்றான் பாருங்க. இவன் நண்பர்களை தூண்டி விடுறான். இன்னும் கீழே வாசிக்கிறேன். குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். நீ என்ன சொல்ல வர்ற? ஹலோ, பாடுகள் மத்தியில் இருக்கிறதான நண்பனுக்கு நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, இவன் என்ன சொல்றான்? ரொம்ப உத்தமமாக இருந்தீர், இல்லைன்னா இன்னும் உத்தமத்தில் இருக்க வேண்டியது தானே. அவர் ஏன் புலம்புறீர்? ஐயோ ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்தார் என்றால் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கிறீர்? இன்னும் உத்தமமாக இருக்க வேண்டியதானே. எங்களுக்கு தெரிந்த வரையில் குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். ஏன்னா 1ஆவது அதிகாரத்தில் முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்கும்? உத்தமனும் சன்மார்க்கனும். நீ அப்படி இருந்தால் உனக்கு ஏன் வருது? கீழே சொல்றான், நாங்கள் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனை விதைத்தவர்கள் அதையே. அப்போ நீ அதைத்தான் விதைச்சிருக்கிற, அதனால அறுக்கிற.
ஒரு குற்றமும் செய்யாத அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயாவா. வேலைக்காரர்கள் மூலமாய் துச்செய்தியை கொண்டு வந்தான், மனைவியின் மூலமாய் கொண்டு வந்தான், இப்போ நண்பர்கள் மூலமாய் எவ்வளவு அவனை குற்றம் சாட்ட முடியுமோ. இப்போ உன் மேலே தப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டுறான். எந்த சூழ்நிலைமையிலும் அவன் என்ன செய்யலை? ஆண்டவரை தூசிக்கலை, குறை சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை யோபு திரும்ப திரும்ப சொன்னார். என்ன தெரியுமா? ஆண்டவரை, நான் பாவம் செய்தது உண்டானால் அதை எனக்கு சொல்லும். அது ஒரு கேட்ட நியாயம் தானே? நான் என்ன தப்பு செய்தேன், எதனால எனக்கு இந்த தண்டனை, அதை எனக்கு வெளிப்படுத்தும். ஏன்னா இதை அவன் நியாயமாக கேட்கிறான். சரி, கடைசியில் ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். 38ஆம் அதிகாரத்திலிருந்து 42 வரைக்கும் பேசுகிறார். அப்படி பேசிட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த நண்பர்கள் 3 பேர் மேலும் தேவனுக்கு கோபம் உண்டாகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை குறித்த அறிவு உங்களுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை பற்றி யோபுவுக்கு இருந்த அறிவை போல உங்களுக்கு இல்லை. ஆகையினால் அவர்கள் ஆண்டவர் அந்த 3 சிநேகிதர் மேல கோபம் வருகிறது அவருக்கு. இப்போ அந்த 3 சிநேகிதருக்காக யோபு விண்ணப்பம் செய்கிறார். இப்போ அந்த வசனம் வாசிக்க, நம்ம முதல்ல வாசித்த வசனம், முதல்ல வாசித்த 42ஆம் அதிகாரத்தில் 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் நீ கவனிங்க, நான் கடைசி ஃபைனலாக முடிக்கிறேன். கொஞ்சம் நீ கவனிங்க. எந்த சூழ்நிலைமையில மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணா சொல்லுங்க? எந்த சூழ்நிலைமையில்? இப்போ ஆடு இல்லை, மாடு இல்லை, சொத்து ஒன்றுமே இல்லை, பிள்ளைகள் இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, ஆமாவா? இந்த நிலைமையில் இருந்துட்டு நீங்கள் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் கஷ்டம்னாலே உபவாசம் கொடுத்துக்க ஆளை காணும். ஏன்னா உபவாசம் கொடுத்தாலும் அநேகருக்கு ஜெபம் பண்ணுறோம். கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே போதும், சிஸ்டர் ஏன் வரல, பிரதர் ஏன் வரல, அட ஏன் பாஸ்டர், ஏன் கஷ்டமே நீங்களே, நீங்கள் ஏன் ஊழியம் செய்ய போகலை, நீங்கள் நல்ல ஊழியம் செய்யலாமே. ஆமாம் போங்க பாஸ்டர், எனக்கே அற்புதம் செய்யலை, எனக்கே ஆண்டவர் நன்மை செய்யலை. இல்லை, நான் என்ன போய் சொல்கிறது, எனக்கே ஒரு நன்மையும் நடக்கலை. தன் சரீரமெல்லாம் புழுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது, தன் பிள்ளைகளெல்லாம் செல்வத்தை எல்லாம் இழந்து அவன் கொடிய உபத்திரவத்தில் இருக்கும்போது தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு மனம் இருந்துச்சு. பார்த்தீங்களா? அல்லேலூயாவா. அங்கே தான் சொல்லுது பைபிள், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கையை தட்டி எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயாவா. எப்போ அவன் சிறையிருப்பு மாறிச்சது? அத்தனை பாடுகள் நடுவில் தன் சிநேகிதருக்காக. ஆமென். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ பாடுகளை அனுபவித்து விட்டேன், அநேக ஜீவன்களை இழந்தும் இருக்கிறேன். ஆனால் கர்த்தரை குறை சொன்னதும் இல்லை, ஊழியத்தை விட்டதும் இல்லை, மக்களுக்காக ஜெபம் பண்ணியதை நிறுத்தினதும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் மேலே இருக்கிற அன்பையும் விடாதே, ஜெபத்தையும் விடாதே, ஆலயத்தை விடாதே, ஆராதனையை விடாதே, விசுவாசத்தை விடாதே. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். கரங்களை தட்டி துதிங்க. கர்த்தர் இன்றைக்கு உன் சிறையிருப்பை மாற்றுவார். உன் சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணும்போது உன் சிறையிருப்பு மாறும். பிறருக்காக நீ வேண்டுதல் செய்யும்போது உன் சிறையிருப்பை மாற்றுவார். பிறருக்காக ஊழியம் செய்யும்போது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றி உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அடுத்த வசனத்துக்கு அப்படி கொஞ்சம் நம்ம வாசித்துட்டுமா, வாசித்து முடிச்சிடுவோமா பிள்ளைகளே? வாசிங்க பாஸ்டர். அப்படியே 42 அப்படி கீழே வாசிக்கிறேன் பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 அத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எல்லாம் 2 மடங்கு சொல்லுங்க. அல்லேலூயாவா. 5000 கழுதை முதல்ல இருந்துச்சா? 500 கழுதை இருந்ததா? இப்போ 1000 கழுதை. ஆமென், ஸ்தோத்திரம். 7000 ஆடுகள் இருந்ததா? 14000 ஆடுகள். 5000 ஒட்டகம் இருந்ததா? 10000 ஒட்டகம். எல்லாம் டபுளாக கொடுத்துட்டார். ஆமென். உத்தமத்திற்கு கிடைத்த பலன்.
அல்லேலூயாவா? விசுவாசத்துக்கு கிடைத்த பலன். இதெல்லாம் கிடைக்கும் என்று பாடுகளை சகித்தானா? இல்லை. இதெல்லாம் கிடைக்கும் என்று மறுதலியாமல் இருந்தானா? இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியாக போகக்கூட நான் ரெடியாக இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒருவனை நான் ஆசீர்வதிக்காமல் விடுவேனோ என்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதியிருக்கிறபடி அவனை ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனை வாழ வைத்தார். காயப்படுத்தவும் தெரியும், அவருக்கு காயம் கட்டவும் தெரியும், எடுத்துக்கொள்ளவும் தெரியும், அதை ரெண்டத்தனையாய் கொடுக்கவும் தெரியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் ரெண்டத்தனையாய் கொடுத்தார். திரும்ப 10 பிள்ளைகளை கொடுத்தார். ஆமாம், அதுவும் 2 மடங்கு தானே. 10 மேலே இருக்குது, இவன் 10 கீழே இருக்குது. அப்போ அதுவும் 2 மடங்கு தான். 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். 140 ஆண்டுகள் அதற்கு பிறகு உயிரோடு வாழ்ந்தார். 140 ஆண்டுகள் அதற்கு பிறகு, இந்த பாடுகளுக்கு பிறகு 140 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். அப்படியானால் அவர் பாடுகள் அவருக்கு வரும்போது முதிர் வயது அல்ல, ஏறக்குறைய என்ன சொல்கிறாங்கன்னா, வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 50லிருந்து 60 வயதுக்குள்ளே தான் இருக்குன்றாங்க. ஒரு 50 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள அந்த காலத்தில் இருக்கலாம். அதற்கு பின்பு 140 ஆண்டுகள், ஏறக்குறைய 200 ஆண்டுகள் யோபு உயிர் வாழ்ந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஆண்டவர் இரட்டத்தனையாக உங்களை ஆசீர்வதிப்பார். எழுப்பி இருக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுனால கூட கொஞ்சம் பெற்றிருக்கிறோம் நினைங்க. ஆமாவா? கொஞ்சம் நிறைய பெற்றிருக்கிறோம், கொஞ்சம் அதிகமாக பெற்றிருக்கிறோம் கர்த்தர்கிட்ட நினச்சிக்கிடுங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. வார்த்தையின்படி வாழுவேன் என்று அர்ப்பணிங்க. ஆண்டவர் சபையில் ஏன் செய்தியை நமக்கு தருகிறார் என்றால், நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான பலவீனங்கள் மாறுவதற்காக. பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது இது என்னை விட்டு நீங்கும், இது எனக்கு நிரந்தரமானவைகள் அல்ல, இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, ஆண்டவர் எனக்கு எதிர்காலத்தில் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு இது ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்வதற்காக சில நேரங்கள் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். யோபு பாடுகளை சகித்ததை விட மிக அதிகமான பாடுகளை இயேசு சகித்தார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் தாங்கினார். நமக்கு நன்மை செய்வதற்காக, நமக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்காக, நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவதற்காக கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பு மாறும். இனி நீ சிறையிருப்பில் இருக்க மாட்டாய் என்று நான் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன். ஆண்டுடைய பிள்ளையை, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போகும். உன் சிறையிருப்பின் வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் உன்னை புதிதாக தேவன் சகலவற்றை மாற்றுவாராக. பரலோக தேவனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை சகலமும் மாறட்டும். ரெண்டத்திரியான ஆசீர்வாதத்துக்குடைய பிள்ளைகள் வரட்டும்பா. ஆண்டவரே, செலுத்தின காணிக்கைகளை ஆசீர்வதியும், 100 உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும், காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு நிலைத்திருப்பதாக, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.